இன்னொன்று ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன என்பதை சொல்கிறேன். 2024 தமிழ்நாடு அரசு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க. அந்த முதலீட்டாளர் மாநாடுல 2000 கோடி ரூபாய்க்கு பிரிகேடு சொல்யூஷன்ஸ் முதலீடு செய்கிறதுன்னு இந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை காமிச்சிருக்கேன். இது என்ன முதலீடு? இது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட், பிஸ்னஸ். அவன் வந்து ஃப்ளாட்டை கட்டி வித்துட்டு போகிறான். அவனா முதலீடு பண்ணுறான், வீடு வாங்குறவன் தானே முதலீடு பண்ணுறான். நீ இப்போ போய் அதில் ஃப்ளாட்டை புக் பண்ணா நீ தானே காசு கட்டுவ. உன் காசை வாங்கி 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 அவங்க கட்டுவாங்க, கரெக்டா? அவனோட பிரிகேடோட முதலீடு என்ன? அதில் அந்த லேண்டு வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த லேண்டோட உரிமையாளர் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டையும் பவர் ஆஃப் அட்டர்னி போட்டுக்குவான். அதையும் முழுசாக வாங்க மாட்டாங்க. என்ன முதலீடு இது? எப்படி 2000 கோடி முதலீடாக எப்படி ஆகும்பா? அது சொல்லுப்பா. 1250 வீடு கட்டுறாங்கப்பா. அந்த 1250 வீட்டோட வேல்யூ 2000 கோடிப்பா. இது 2000 கோடி முதலீடா? இப்போ இவங்க சொல்லிடுறாங்களே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், இதோட லட்சணம்லாம் தெரியுதா? இது எப்படியா முதலீடாகும் 2000 கோடி? எனக்காவது பொய் சொன்னா பரவாயில்ல சார், எல்லாமே பொய்யா சொன்னாங்க. இதே வேலையாக தெரியுறாங்க. பிரிகேடு நிறுவனம் 2000 கோடி முதலீடு செய்துட்டு இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாங்கன்னா எவ்வளோ பச்சை போய் சொல்லியிருக்காங்க பார். இப்போ இதற்கு இந்த ஒப்புதல் அளித்தார்கள் அல்லவா அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் விதிகள் தெரியாமலா ஒப்புதல் அளித்திருப்பார்கள்? நேராக போய் பார்த்தா தெரிஞ்சிடாது. இந்த சர்வே நம்பர் எங்கே இருக்குன்னு அவங்க அரப்போரே மேப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் கட்டாமல் இருக்காங்கன்றது காரணமே விதிகள் இருக்கிறதுனால தானே சார். எப்படி சார் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கும்?